ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர், ஏக்தம் ஓகேங்க. வெரி குட் வேற மாதிரி சட்னி. எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துன்னா கொங்கு பெல்ட் தான் வந்திருக்கோம், அதாவது ஈரோடு மாவட்டம் தான் வந்திருக்கோம். இந்த ஈரோடு மாவட்டத்தில் நம்ம எங்கே போய் இன்றைக்கி சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மாந்தோட்டத்து விருந்துக்கு தான் வந்திருக்கோம். அங்கே தான் போயிட்டு நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு சட்னி பண்ண போகிறோம். சுண்டைக்காய் சட்னி செய்ய போகிறோம். அது இட்லிக்கு சூப்பரான சட்னிங்க. இந்த சுண்டைக்காய் சட்னிக்காக இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போய் மார்க்கெட்லேயோ அதுக்கு எதுவும் தேடி வாங்க தேவை. நம்ம தோட்டத்தில் விளையிற காய்ங்க, இயற்கையாக உரம் எதுவும் போடாமல், மருந்து அடிக்காமல் இயற்கையாக காய்க்கிற காய் சுண்டைக்காய்ங்க. அதனால தான் இதனுடைய மருத்துவ குணம் ரொம்ப மேன்மையாக இருக்குது. அந்த சுண்டைக்காய் சட்னி பண்ணுறதுக்கு முக்கியமாக அந்த வெங்காயம், அந்த தேங்காய், அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. நம்ம வதக்கி எடுத்துட்டோம். இதை ஆற வச்சு அம்மாக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆட்டி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நான் சுட சுட இட்லி சூப்பராக ஊற்றி கொடுக்குறேங்க. அந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அறுசு வைப்பாங்க இல்லைங்களா, வேறு மாதிரி. இங்கே பாருங்கள், அந்த சட்னி எடுக்குது, அந்த இட்லி வந்து ஐயோ சுண்டக்காய் சட்னி சாப்பிட்டு பார்த்தேங்க, அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. திரு வேல்முருகனை அவரை தான் மீட் பண்ண போகிறோம். அவரை மீட் பண்ணி இந்த சுண்டைக்காய் சட்னி பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். சுண்டைக்காய் சாப்பிட்டா எதுக்கெல்லாம் நல்லது, அது என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு தெரியுங்களா? வாய் புண்ணாயிட்டா உடனே அந்த சட்னி செஞ்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க, சுண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க. இது அடிக்கடி யூஸ் பண்ணால் கொலஸ்ட்ரால் சுத்தமாக குறைஞ்சிருங்க. அதே மாதிரி ரத்த அணுக்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காய்ச்சல் வந்து உடம்பு சரியில்லைனா அணுக்கள் குறைஞ்சி போச்சு, பிளட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த சட்னி ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்க, வெள்ளை அணுக்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாக இருக்குங்க. சாப்பிட்டு உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு அளவு மாறாமல் செய்யுங்க, அதான் மெயின். வாங்க இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டுக்கலாம். ரியலி அல்டிமேட் ரெசிபி. நாளே டேஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த வாட்டி நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. ரொம்ப நாள் ஆச்சுல? ஆமாங்க, அம்மா தான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு 4-5 ரெசிபி பண்ணியிருந்தாங்க. ஆமாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிஸியாக இருந்தீங்க, திருப்பி மீட் பண்ண நினச்சேன். இப்போ திருப்பி வந்து உங்ககிட்ட ரெசிபி ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் எப்படி போகுது கடலாம்? நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போதா? நல்ல விஷயம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து சுண்டைக்காய் செய்ய போகிறோம். சுண்டைக்காய் சட்னி. ஆமாங்க. வெரி குட். என்ன காரணம் சுண்டைக்காய் சட்னி செய்கிறதுக்கு? சுண்டைக்காய் சட்னியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க, அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது ஆக்சுவலாக எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சுண்டைக்காயை அறுத்து நல்லா கழுவிடணுங்க. கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுனா நல்லாயிருக்கும். கழுவிட்டு தட்டிடணுங்க. தட்டி விதையை எடுத்துடணும். நசுக்கி செக்கில் போட்டு நசுக்கி விதையை எடுத்துகிட்டு நம்ம வந்து மறுபடியும் கழுவிடணும். 2 டைம் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க. வணக்கி எடுத்து அதுக்கப்புறம் அது கூட நிறையா பொருளெல்லாம் சேர்த்தணும். வெங்காயம், தேங்காய், கறிவேப்பிலை, மிளகா, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து வதக்கி நம்ம செய்ய போகிறோம். ஓகே. சரி, சுண்டைக்காய் வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த சுண்டைக்காவை எதுக்காக இப்படி இடித்து எடுத்து வைக்கிற காரணம் கேட்டிங்கன்னா, அது முக்கிய காரணம், அந்த விதை வந்து அதிகமாக நம்ம வந்து எடுத்தாலும் வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் நாங்கள் தொடவே மாட்டோம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். உண்மையாது. ஆமாங்க. சரி, அப்புறம் வணக்கணுங்க. வணக்கலைன்னா பச்சை அந்த கசப்புத்தன்மை இருக்குங்க. சரி, இதை சாப்பிட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிருங்க, ரெகுலராக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, அப்படியா? ஆமாங்க. அதில் இது மாதிரி மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க. அதை நான் முன்னே சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? சரி, அந்த மாதிரி மருத்துவ குணம் ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிறதுங்க. சரி, கடவுள் பேசிட்டு சரிங்க பண்ணலாம். ரைட்டுங்க. அதுக்குமே தேவையான பொருள் சொல்கிறீங்களா? தேவையான பொருள் சொல்லிடுறேங்க. சுண்டைக்காய் சட்னி செய்கிறதுக்கு, அது துவையல்னு சொல்லலாம், சட்னின்னு சொல்லலாம், செய்கிறதுக்கு தேவையான பொருள் நம்ம எடுத்துக்கிட்டோம். சின்ன வெங்காயம் 1/2 கிலோ எடுத்துருக்குறோம். தேங்காய் 400 கிராம் எடுத்துருக்குறோம். அது மூடி கணக்கில் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. இந்த ரெசிபி அளவு மாறாமல் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், அதுக்காக சொல்கிறேங்க. 400 கிராம் தேங்காய், வரமிளகா வந்து 20 மிளகா எடுத்து வச்சுருக்கிறேங்க. பூண்டு ஒரு 20 பல் வந்து நாட்டு பூண்டு எடுத்துருக்கிறேன். புளி வந்து ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் எடுத்துக்க போகிறோம். 50 கிராம் எலுமிச்சங்காய் சைஸ்னால் ஒவ்வொரு சைஸ் இருக்கும். 50 கிராம் புளி எடுத்துக்க போகிறோம். கறிவேப்பிலை வந்து ஒரு 10 கொத்து தேவைப்படுங்க. தாளிக்கிறதுக்கு வேணும், வணக்கத்துக்கு வேணும். அதுக்காக உப்பு தேவையான அளவு, கடுகு தேவையான அளவு, சீரகம் 2 டீஸ்பூன் வேணுங்க, உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் வேணுங்க, கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் வேணும். கடலெண்ணெய் நம்ம தேவையான அளவு, வதக்கிறதுக்கு தேவையான அளவு கடலெண்ணெய் எடுத்துக்கணும். சரி, அடுப்பு மூட்டியாச்சு. அடுத்தது பச்சை சுண்டைக்காயை வதக்கிறதுக்கு நம்ம கடலெண்ணெயை ஊற்ற போகிறோங்க. ஓகே.
நம்ம இதுக்கு வந்து கடலை தான் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நான்வெஜ் செய்கிறதுக்கு இப்போ நல்லாம்பட்டி அதெல்லாம் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். சரி, சுண்டக்காய் மட்டும்தான் வதக்கி தனியாக எடுத்துக்க போகிறோங்க. ஓகே. இதில் இருக்க கசப்புத்தன்மையெல்லாம் அதில் இந்த எண்ணெயெல்லாம் இறங்கிருங்க. ஓகே. நல்லா வதக்கணுங்க. பச்சைத்தன்மை போச்சுன்னா அதனுடைய கசப்புத்தன்மை குறைஞ்சிருங்க. இப்போ இந்த சுண்டைக்காயை நம்ம வந்து இடித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வாஷ் பண்ணி விதையெல்லாம் வாஷ் பண்ணும்போது விதை வந்துருச்சுங்க. இப்போ வந்து 1-2 தான் இருக்குது. அது ஒன்றும் பெரிய கசப்பு இருக்காது. அதுக்காக தான் மறுபடியும் 1-2 விதை இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெயில் வதக்குறோங்க. சரி, ஓகே. அதை எடுத்து காமிங்களேன். அந்த சுண்டைக்காய் வந்து அப்படி இடிச்சு எப்படி இருக்கும், வாய் பொழந்துருக்கோம்ல, அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி அந்த விதையெல்லாம் எடுத்துட்டோம். விதையெல்லாம் எடுத்துட்டோம். 1-2 விதை இருந்தால் ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. அதனால தான் எண்ணெயில் வதக்குறேங்க. சரி. முழுமையாக விதை எடுத்துகிட்டு செய்யணுச்சுன்னா செய்ய முடியாது. ஸோ அதனால தான் 1-2 விதை இருந்தாலும் தவறு இல்லை. ஓகே. சுண்டைக்காவை இது மாதிரி போட்டு நல்லா வதக்காங்க. ஆமாங்க. நல்லா பச்சை தன்மை போகிற வரைக்கும் வதக்கணும். ஓகே. கொஞ்சம் கருப்பு நிறமாக மாறும், அப்போ எடுத்தால் போதும். ரொம்ப வணங்கிட்டால் கசப்படிக்கும். ஓகே. தீஞ்சு போயிருங்க. சில பேர் அந்த சுண்டைக்காய் தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2வது தண்ணி குடிப்பாங்க. அது எதுக்காக குடிக்கிறாங்க, என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு? வயிறில் இருக்கிற புண்ணு பூரா கிளியர் ஆயிருங்க. கிளியர் ஆகிடும். அதாவது அப்போ இந்த சுண்டைக்காய் வதக்கிட்டு காமிங்க என்ன பொருள் குக் பண்ணுன்னு. சரிங்க. இப்போ குக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரி. பாருங்க நல்லா வணங்கிருச்சு. ஓகே. பச்சை கலர் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு பாருங்க. லைட் அந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்குது. ஆமாம், ஒயிட் ஆயிடுச்சு பாருங்க. ஆமாம். இந்த பச்சை மிளகா போட்டால் எண்ணெயில் போட்டோன்னு ஒயிட்டாக மாறுங்க இல்லைங்க, அந்த மாதிரி மாறி அந்த பக்கம். ஓகே. அந்த ஈரத்தன்மைலாம் போய் வந்திருக்கு. மாற்றிடலாமா? ஆமாம், மாற்றிடலாம். இதுக்கு மேலே இருந்து திஞ்சு போயிருங்க. மாற்றிடலாம். இப்போ இதுலேயே எல்லாம் போடுறோமா இல்லை மாற்றிடலாம்? இல்லைங்க, இது மாற்றி எடுத்து வச்சுட்டு இதை ஆற வைக்கணும். சரி, ஓகே. இதை வந்து அதுக்கப்புறம் தான் சட்னி ஆட்டும் போது வரைக்கும் ஆட்டுங்க இது. ஓகே. வதக்கி முடிச்ச பிறகு அது வாசம் வந்து வேற. நம்ம இவ்வளோ வெங்காயம் இவ்வளோ தேங்காய் போடுறோம். ஆமாங்க. அதுக்கு வந்து இந்த அளவு சுண்டைக்காய் போதுமா? போதுங்க. போதுங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அது கசக்குங்க. கசக்க வந்துடும். இது எவ்வளோ குவான்டிட்டி சொன்னீங்க? இது வந்து 300 கிராம் இருக்குங்க. அவ்வளோ சுத்தமாக எண்ணெயை ட்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுங்க, இதில் கசப்பாக இருக்குங்க. ஓ, அப்படியா? அதனால இந்த எண்ணெய் அப்படியே மறுபடியும் இது பாத்திரத்தை கழுவி தான் யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஓகே. இப்போ பாத்திரத்தை எடுத்துடலாங்களா? சரி. இது முக்கியமான விஷயம். இந்த இடத்துல அந்த நம்ம சுண்டைக்காய் வதக்கின எண்ணெயை திருப்பி சமையலில் யூஸ் பண்ணாதீங்க, கசப்பு தன்மை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியான கசப்பு இருக்கும். சரியான கசப்பு இருக்கும். ஆமாங்க. சரி, ஓகே. இப்போ வாஷ் பண்ணிட்டு நம்ம எடுத்து போகலாம். நம்ம மறுபடியும் வந்து கடாயை கழுவிட்டு எண்ணெய் புதுசாக ஊற்றி வச்சிட்டோம். சரி, ஓகே. ஆமாம், கடலை எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம். அது இது வணக்கத்துக்கு தேவையானதும் மறுபடியும் தாளிப்பான் போட போகிறதில்ல, நம்ம அப்படியே ஆட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாங்க. ஓகே. சட்னி அரைச்சிட்டு தாளி போடுறதுலாம் அது தேவையில்லைங்க. இப்போ கடுகுலாம் போட்டு நம்ம இதுலேயே அந்த சுவை அப்படியே இருக்குங்க. எல்லாமே ஆட்டிட போகிறோம். சரி, ஓகே. இது உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாம் கலந்ததுங்க. கடுகு போட போகிறோம். ஓகே. கரெக்டான சூரில் போட்டோன்னா டப்பு டப்புன்னு புரிஞ்சு வராது. அடுத்தது உளுத்தம் பருப்புங்க. என்னங்க உளுத்தம் பருப்பு கடலை பருப்பா? ஆமாங்க. உளுத்தம் பருப்புங்க, கடலைப்பருப்பு, சீரகம். சீரகமா? அப்போ இந்த பூண்டு எல்லாமே தேவைப்படுறாங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஓகே. பூண்டு இப்படி ஒரு ஓடி குஞ்சு குஞ்சு எடுக்கிறது போல நம்ம இப்படி எடுத்துலாம். சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், சின்ன எல்லாத்தையும் போட்டுருமோ? ஆமாங்க. ஓகே. அப்புறம் இது காஞ்ச மிளகாய் வைப்பீங்க. ஓகே. அடுத்தது தேங்காய், மிளகாய் காம்பு எடுத்துக்கணுங்க. சரி, நான் கிலோ அப்படியே சேர்ந்து 2 சேர்ந்து பண்ணலாமா? ஆமாங்க. காம்பு எல்லாத்துக்கும் கிளியாச்சு. ஆமாங்க. ஒரு வாட்டி இந்த மாதிரி காம்பு கிள்ளிட்டு என்ன பண்ணிட்டேன், அது கண்ணில் வச்சு தேய்ச்சிட்டேன். ஆமாம். இப்போ இது போட்டுருமா? இல்லைங்க, கொஞ்சம் வணங்கட்டுங்க. ஓகே. மிளகா போட்டோன்னா கறியிருங்க. அதில் வெங்காயமும் தேங்காயும் நல்லா வதக்குவாங்க. வெங்காயம் தேங்காய் எல்லாம் வணங்கின பின்னாடி தாங்க மிளகாயை சேர்த்தணும், இல்லைன்னா கறியை போயிருங்க. சரி, கறிப்பில் தலை தான் போடணுங்க. அது கொஞ்சம் வணங்கட்டுங்க. அப்படியே கொத்து கருப்பில் அப்படியே செடியில அப்படியே பறிச்சு எடுத்துருக்காரு. நம்ம செடியிலே இருக்கு இல்லைங்க. இப்போ இந்த வெங்காயமும் தேங்காயும் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்னென்ன போகிறோம் சொல்லி பார்க்கலாம். கறிப்பில் போட்டுக்கலாங்களா? இப்போ வதங்கிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஆமாங்க. இந்த மாதிரி வெங்காயம் கண்ணாடி பாதத்தில் இருக்குது. கறிப்பில் போட்டோன்னு வேறு மாதிரி கலர் மாறுங்க. ஒரு 50-60% இருக்குமா? 60% வந்துருச்சு. 60% வணங்கிடுச்சு நல்லா. இந்தாங்க பச்சை ஒரு 20 இந்த கறிப்பில் தலை போட்ட முன்னாடி எவ்வளோனா எடுத்துங்க. கறிப்பில் தலை எவ்வளோ நாளும் போடலாங்க, நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓகே, இந்தாங்க. எல்லா ரெசிபியுமே கறிப்பில் தலை அதிகமாக போடுவோம். அப்படியா? என்ன மாதிரி நீங்கள்? கறிப்பில் தலை ரொம்ப தனியாக கொடுத்து சாப்பிட மாட்டாங்க, தட்டில் வச்சா ஒதுக்கி வச்சுருவாங்க. இது ரொம்ப நல்லது இல்லைங்க, முடிக்கலாம். ரொம்ப சூப்பருங்க.
சூப்பர். அரைச்சிட்டுனா யாரும் வெளியே தூக்கி போட மாட்டாங்க. ஆமாங்க. பசங்க நம்ம வீட்டு பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி தூக்கி போட்டுருவாங்க. அரைச்சிட்டுனா தெரியாது இல்லைங்களா? தெரியாது, சாப்பிட்டே ஆகணும்ல. ஆமாங்க. டேஸ்ட் நல்லா இருங்க. அந்த சட்னியோட டேஸ்ட் தெரியாதனால தான் எடுத்து வச்சிடறேன். கறிப்பில் நான் சேர்த்த வரைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கு. புரியுது. ஓகே, இதுக்கப்புறம் மிளகா சேர்த்த போகிறேங்க. சரி ஓகே. ஸோ அந்த காம்பு எடுத்து வச்சிருக்க அந்த மிளகா, காம்பு எடுத்து வச்சு மிளகா சேர்த்திக்கிட்டேன். சரிங்க. இதுக்கப்புறம் புளி போட்டுக்கணும். கோழி வந்து சத்தம் வந்துட்டே இருக்கு. வச்சிடலாங்க, வச்சிடலாங்க, சூப் வச்சிடலாங்க. சரி, புளி இவ்வளவும் போடுறோமா? ஆமாங்க. இந்த புளியை பாருங்க, எலுமிச்சை பழம் சைஸுக்கு இருக்கு புளி. நல்லா ரவுண்டா கரெக்டாக பெரிய எலுமிச்சை பழம் இருக்குல்ல, அந்த சைஸ் எடுத்து வச்சிருக்கோம். நீங்களே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. புளியை போட்டுக்கிறேன். போடுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டாச்சுங்க. நல்லா சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஆற வச்சு அரைக்கணுங்க. ஏற்கனவே சுண்டைக்காயும் நம்ம வதக்கி வச்சுருக்கிறோம், அதை ஆறணும். அது ஆறிடுச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்தோம். இதுலேயே போட்டலாமா? சுண்டைக்காய் இனிமேல் இதுலேயே கூட போட்டுக்கலாம். இந்தாங்க சுண்டைக்காய் தாங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் சட்னி எப்படி ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வதக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல அந்த வெங்காயம் வதங்குற பக்குவன்னு, அந்த தேங்காய் வதங்குற பக்குவன்னு, சுண்டைக்காய் தனியாக வதக்கி எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஓகேங்க. சூப்பராக நம்ம வதக்கி எடுத்துட்டோம். ஓகே, இதை ஆற வச்சு அம்மாக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆட்டி கொடுத்துருவாங்க. அதுக்குள்ளே நான் சுட சுட இட்லி சூப்பராக ஊற்றி கொடுக்குறேங்க. அந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியா? இது மட்டும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்க, ஆட்டிட்டு வந்து. என்ன உதவி சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? கொடுங்க, நான் எடுத்து போறேன். ஓகேங்க. சரி, ஓகே. இப்போ ஆட்டுற பக்கம் எப்படி நைஸா இருக்கணுமா இல்ல குறை திக்கா? ஒரு 80% இருந்தால் போதும். 80%. அப்போதான் நல்லா இருக்கு. நீங்கள் 80% தான் செக்கிலே ஆட்ட முடியுங்க. 100% செக்கில் ஆட்ட முடியாது. குறைவரம் தான் இருக்குங்க எவ்வளோ ஆட்டினாலுமே. சுட சுட இட்லி ரெடி. சுட இட்லி ரெடி பண்ணி நினைக்கிறேன். நானும் நீங்க சொன்ன மாதிரி அம்மா கிட்ட போயிட்டு சட்னி அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. சூப்பராக அடிச்சிருங்க. குறக்குற வச்சாச்சு. இட்லி ரெடி பண்ணி போகுது. ஆமாங்க, நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. கமுத்தரலாங்களா? அப்போ சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. பிரமாதம். கை சுடுதுங்க, வேற ஒன்றும் இல்லை. கை சுடுது. இங்கே பாருங்க, இட்லி பாருங்க, லட்டு மாதிரி இருக்கு பாருங்களேன். இங்கே பாருங்க, தொட்டு காமிக்கிற தண்ணியில் தொட்டு. ஐயோ ஐயோ ஐயா, இட்லியை பாருங்க, அப்படியே பஞ்சு மேலே இருக்கு. அப்படியே தொட்டா அப்படி பிளேட்டுனா அது பாருங்க. சூப்பர். உடச்சி போகலாமா இட்லி? நல்லா இட்லி இருக்குங்கண்ணா. சூப்பராக இருக்குங்க. ஐயோ சூப்பர், உடச்சா சூப்பராக இருக்கு. சரி, ஓகே, எனக்கு இட்லி தட்டு கொடுங்க. அப்பா வேற 2 எத்தனை இட்லி? 3 போதும். போதுங்களா? ஆமாம், சாப்பிட நல்லா இருக்கும். சட்னியோ நாளாக வச்சலாமா? ஓகே, சரி, ஓகே, டன். சட்னி வச்சிடுறேங்க. இந்தாங்க. நான் சட்னி அங்கேயே நான் சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்கு. உரப்பு காரம் அப்படி வேற மாதிரி இருந்தது. வைங்க பாருங்க, எப்படி குத்துருக்காது பாருங்க சட்னி. சாப்பிட்டு பாருங்க, அந்த மாதிரி இருக்குன்னு. நான் முதல்ல சட்னி ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சரி, ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் எப்படி இருக்குன்னு தெரியும் எனக்கு. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி உங்கள் முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அம்மா, இது ஒரு வாட்டி நீங்கள் சாப்பிட்டுச்சிங்க, இட்லி கூட அப்புறம் தான் சாப்பிடுவீங்க. சட்னி இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், இப்படி கெட்டியாக அப்படி எடுத்து சாப்பிட்டே இருப்பீங்க. வாயில் உண்மையிலே இருக்குங்க. கரெக்டான வார்த்தை.
இங்கே நாங்கள் அடுப்பு முன்னாடி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அந்த ரெசிபி அவுட்புட் வரும்போது உண்மையாகவே திருப்தியாக இருக்குது. அறுசுவைமாங்க இல்லைங்களா? வேறு மாதிரி அறுசுவை இதில் இங்கே இருக்கு. பாருங்கள், அந்த சட்னி எடுக்குது, அந்த இட்லி தோல் வந்து ஐயோ 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 மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நீங்கள் அரைக்கும் போது நைஸாக அரைச்சிடாதீங்க. அந்த தேங்காய், அந்த வெங்காயம், அந்த காஞ்ச மிளகாய் திப்பியாக வந்து அரைச்சா மட்டும்தான் அந்த மென்று சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இன்னொன்று, அந்த புளிப்புக்கு அந்த காரத்துக்கு சேர்த்து சாப்பிடும், ஐயோ சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இது வந்து ரைஸும் தொட்டு சாப்பிடலாம் நினைக்கிறேன், ரைட்டா? ரைஸும் சூப்பராக இருக்குது. சட்னி இறங்கிட்டே இருக்குது. இது சட்னியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, வேற மாதிரி சட்னி. கரெக்டான அளவு சொல்லியிருக்காரு, கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பில்லை தானுங்க? தெரியவே தெரியாது, கசப்பே இல்லை. வெரி குட். சட்னி கொடுத்து கேளுங்க, கண்டிப்பாக சுண்டக்காய் சட்னி சொல்ல மாட்டாங்க. வெரி குட். அந்தளவுக்கு அந்த நல்லா வணக்கிறோம். ஃபஸ்ட் கிளாஸ் சூப்பர். எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் கடைக்கு வரணும்னா நீங்கள் டீட்டெயில் தாங்க. நீங்கள் இங்கே கொடுக்குற ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு நல்ல சாப்பாடு, வீட்டு சாப்பாடு வேணுன்னா நீங்கள் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாங்க, நல்லா பண்ணி தருவாங்க. நல்ல நாட்டுக்கோழி சாப்பிட்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஏரியா. இல்லை எனக்கு வந்து நான் சைவம், நல்லா அரிசி பருப்பு சாதம் வேணும், இல்லை வேறு என்ன மொச்சை மசில் வேணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி கேட்டால் அதுவும் பண்ணி தருவாங்க. நம்ம வந்து ஈரோடு மாவட்டம் கங்காபுரம் டெக்ஸ் வேலிக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை அமைஞ்சிருங்க. சேலத்துலேருந்து வந்தால் 70 கிலோமீட்டர் காவிரி ஆறு கிராஸ் ஆகி 10வது கிலோமீட்டரில் நம்ம கடை அமைஞ்சிருக்குங்க. நம்ம கடைக்கு பேர் ஈரோடு மாந்தோட்டத்து விருந்து. நம்ம வந்து நான்வெஜ் செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ நம்ம கஸ்டமர் எல்லாருமே வந்து வெஜ்ஜும் செய்ய சொல்லி நிறைய கேட்குறதுனால வெஜ்ஜும் செய்கிறோம், களி செய்கிறோம், கருவாட்டு குழம்பு செய்கிறோம், கத்திரிக்காய் செய்கிறோம். இவர் வந்து நிறையா விஷயங்கள் எங்களுக்கு இப்போ சொல்லி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் இன்றைக்கி வேறு லெவலில் இவரை பார்த்துட்டு நிறையா பேர் வந்து கஸ்டமர் வந்து கேட்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். சொல்லி கொடுத்துருக்காருன்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காரு தெளிவாக சொல்லுங்கள். அதாவது ரெசிபிலாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு. ரெசிபி இல்லை, ரெசிபியும் ஒன்று வச்சுக்கலாம். இன்றைக்கின்னா மக்கள் தேடுறாங்க, அது ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அதே டைமில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கான ஒரு ஃபாலோவர்ஸ் கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் நல்ல ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்களை தேடி வருவாங்க. சொல்லுங்க, இன்றைக்கி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர்கிட்ட வந்திருக்காங்க ஃபாலோவர்ஸ் எல்லாமே. ரியலி ஆல் தி பெஸ்ட். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தாங்க. என்ன ஆசீர்வாதம் உங்களோட இல்லை உண்மைங்க. இல்லை நீங்கள் சொல்லலைன்னா நாங்கள் செஞ்சுருக்கவே மாட்டோம். எனக்கு புரியுது. ஃபோன் நம்பர் தாங்க. ஃபோன் நம்பர் வந்து 9942518882 944321882. சரிங்க, தேங்க்யூ. நன்றி, வணக்கங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிரமாதமான ஒரு ரெசிபி. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.